பல யுகங்களுக்கு முன்பு கிஷ்கிந்தா நாட்டில் அஞ்சனா என்ற அப்சரை இருந்தாள். முனிவர் ஒருவரை அவமதித்த காரணத்தால் அவள் வானர வடிவில் பிறக்கச் சாபம் பெற்றாள். உயர்ந்த தெய்வத்தின் மகனாக ஒரு வீரன் பிறந்தால் சாபம் நீங்கும் என்று முனிவர் அருளினார். அஞ்சனா தினமும் சிவபெருமானை தவமிருந்து வழிபட்டாள். அதே காலத்தில் அயோத்தியில் தசரதன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தான். அந்த யாகத்தில் தோன்றிய பாயசம் ஒரு பகுதியை வாயுதேவன் எடுத்துச் சென்று அஞ்சனாவின் கைகளில் வைத்தார். வாயுவின் அருளால் சிவபெருமானின் அம்சமாக வாயுபுத்திரன் ஹனுமான் பிறந்தார். பிறந்த உடனே ஹனுமான் அசாதாரண சக்தியுடன் இருந்தார். ஒரு நாள் வானத்தில் எழுந்த சூரியனை செம்மாங்கனி என்று நினைத்து அதை பிடிக்க வானத்தில் பறந்தார். அஞ்சிய தேவர்கள் இந்திரனை அழைத்தனர். இந்திரன் வஜ்ராயுதம் எறிந்தான். அது ஹனுமானின் தாடையில் பட்டதால் அவர் அஞ்சனேயர் என்று அழைக்கப்பட்டார். கோபமடைந்த வாயுதேவன் உலகிலிருந்து காற்றை இழுத்தார். உலகம் நின்றது. பயந்த தேவர்கள் ஹனுமானுக்கு பல வரங்கள் கொடுத்தனர். ஹனுமான் அவரது சேட்டைகள் அதிகமானதால் முனிவர்கள் ஒரு சாபம் கொடுத்தனர். உன் சக்தி உனக்கு நினைவூட்டப்படும் வரை நீ அதை மறந்து இருப்பாய். ஹனுமான் எளிமையான வானரனாக வாழ்ந்தார். ராமன் வந்தபோது ஜாம்பவான் ஹனுமானுக்கு அவரது சக்தியை நினைவூட்டினார். அந்த நிமிடம் முதல் கடலை தாண்டினார். இலங்கையை எரித்தார், சஞ்சீவி மலையை தூக்கினார். ஹனுமான் ஒரு வானரன் அல்ல. அவர் பலம், பக்தி, அகங்காரமில்லாத சக்தி சத்தியத்திற்கான சேவை. அவர் வணங்க